இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் அப்பம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, அப்புறம் வந்து சூஜி ரவா வந்து ஒரு 1/2 கப், தேங்காய் வந்து இப்படி கொஞ்சம் நீங்கள் பல்லாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து வாழைப்பழம், அது வந்து நான் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெல்லம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லைக் நான் இப்போ 1 கப்பு கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதே அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் த சேம் அமௌண்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நெய் வந்து இதை வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு, ஏன்னா அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா மாவில் மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வச்சு இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிடணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வாழைப்பழம், அப்புறம் மட்டும் வந்து இந்த 1/2 கப் ரவா, அது அப்புறம் 1 கப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அது நெக்ஸ்ட் வந்து இந்த வீட் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது 1 கப். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அப்புறம் இந்த கோகோனட், தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெல்லம் இது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அப்பம் அப்படிங்கிறது வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணுவாங்க சிலவங்க, லைக் எண்ணெயில் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த குளிக் பணியார கல்லுலேயும் நீங்கள் இந்த ஸ்வீட் அப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.